ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மிலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா மசாலா இட்லி டோஸ்ட் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இட்லி அப்படின்னாலே பயந்து ஓடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் மேஜராக இட்லி யாருக்குமே பிடிக்காது, என்னை தவிர. பட் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இட்லின்னு தெரியாமே நிறைய பேர் சாப்பிட்ருவாங்க. இதை வந்து டின்னராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை லஞ்ச் பாக்ஸாகவும் டிஃப்ரெண்ட்டாக பேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல நான் ஒரு 3 கப் இட்லி பேட்டர் எடுத்திருக்கேன். நான் வந்து இட்லி தோசைக்கு ரெண்டுக்குமே ஒரே மாவு தான் அரைச்சு போடுவேன். இப்போ அது கூட ஹாஃப் சாப்ட் ஆனியன், ஒரு 2 கிரீன் சில்லியை ஃபைனா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு கேரட்டை ஃபைனா சாப் பண்ணிட்டு, ஹாஃப் டொமேட்டோ, கொஞ்சமா கொரியாண்டர், அப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் தோசை பேட்டர்ல உப்பு போட்டு ஆட்டியிருக்கேன், அதனால நான் உப்பு போடல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா வச்சுக்கோங்க. இப்போ இட்லி சட்டியில தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இட்லி குழி எல்லாத்துலேயுமே நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னா தான் இட்லி வந்து ஒட்டாமல் வரும். ஏன்னா நம்ம துணி போட்டு பண்ண போகிறது கிடையாது. இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்தா அந்த மசாலா பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. ஆக்சுவலாக குழி ஃபுல்லாக நம்புற மாதிரி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக கேப் விட்டு ஊற்றுங்க. அப்போ தான் இட்லி வெந்து வரும்போது உங்களுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆனோடனே இட்லி நல்லா வெந்துருச்சு. ஒரு ஃபோக் வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா மாவு நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். பட் நம்ம அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணிக்குள்ள வேர்ல விட்டு இட்லி எல்லாத்தையும் ஓட்ட ஓட்டையா போட்டுருவாங்க. பட் நீங்க இந்த மாதிரி மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி செம்ம சாஃப்டா வந்திருக்கும். இப்போ இட்லியை வந்து நான் இந்த மாதிரி ஹாஃபா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மசாலா இட்லியை அப்படியே நீங்க பிளைனா கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம். பட் இதுல சில இன்கிரீடியன்ஸ் போட்டு நம்ம டோஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நீங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு அதையும் நல்லா பொரிய விட்டதுக்கு அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க. நான் 2 ட்ரை சில்லியை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரை சில்லி எல்லாம் நல்லா பொரிஞ்சு சூப்பரா ஒரு வாசனையோட கமகமன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல ஹாஃப் ஆனியனை ஃபைனா சாப் பண்ணி அதுல போட்டு, அது கூடயே நான் ஒரு ஹாஃப் டொமேட்டோவை நல்லா பெரிய பெரிய கியூபா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த மசாலுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமா சால்ட் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மசாலா இட்லியை உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இட்லி போட்டதுக்கு அப்புறம் டக்குன்னு போட்டு கிண்டிடாதீங்க, லைட்டா ஜென்டலா பரட்டி விடுங்க. இப்போ இதுக்கு மேலேயே பூண்டு பருப்பு பொடி போட போறோம். ஆக்சுவலா இந்த பூண்டு பருப்பு பொடியோட ரெசிபி வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்போம். சூப்பரா ஹிட் கொடுத்த ரெசிபி, டிஸ்கிரிப்ஷன்ல வேணா லிங்க் கொடுக்குறேன், போய் வேணா செக் பண்ணி பாருங்க. அந்த பொடியை ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு மேலேயே கொஞ்சமா கொரியாண்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் சிம்ல வச்சு சர்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா சொல்றேன், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சு இதுல வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணி பண்ணிருக்கனால ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். உங்களுக்கு நார்மல் இட்லி பேட்டர் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா ராகி கூட நீங்க ஆட் பண்ணி இட்லி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். அப்புறம் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.